ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நினைவு கூறுகிற வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒரு மேலும் தங்கியிருப்பதாக. இந்த நாளுக்கென்று நாம் தியானத்துக்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது: யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கிறிஸ்துவின் பிறப்பு வரலாறு மிக்கது. அது காலகட்டத்தையே இரண்டாய் பிரித்தது என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று கால அட்டவணையையே அது வகுத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்று வேதத்தில் கவனிக்கிற போது பல காரணங்களில் ஒன்று அந்த வசனத்தில் போட்டிருக்கிறது: அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். They came to worship him. The birth of Jesus, one of the reasons is to worship him. அவரை பணிந்து கொள்ள வந்தோம். The primary reason is Jesus is to be worshipped. இயேசு பணிந்து கொள்ளப்பட வேண்டியவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவர் இப்படி வாக்கு சொன்னார்கள்: கிறிஸ்மஸ் என்றால் என்ன? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவம். Christmas is not a cup of wine or a chicken dine, but Jesus is mine. இயேசு நமக்குள்ளே பிறந்திருக்கிறார் என்பதுதான் இந்த கிறிஸ்மஸின் விசேஷம். அப்படி பிறந்த இயேசுவை அன்றைக்கு சாஸ்திரிகள் பணிந்து கொண்டார்கள். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, அப்பொழுதிருந்த ஏரோது அதிகாரி இந்த சாஸ்திரிகளை பார்த்து சொல்லுகிறார்: நீங்கள் போய் பிள்ளை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விசாரித்து வந்து என்னிடம் சொல்லுங்கள். நானும் வந்து அந்த குழந்தையை பணிந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே 2ஆம் அதிகாரம் மத்தேயு 11ஆம் வசனம் சொல்லுகிறது: அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. வாட் அ ஒண்டர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பை எப்படி கொண்டாட வேண்டும், எது சிறப்பாக தேவனுக்கு உகந்ததாக இருக்கும் என்றால் அவரை பணிந்து கொள்ளுவது. You have to worship him. You are called just not to celebrate but to worship Jesus. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 95ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது: நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவர் யார்? வேதம் சொல்லுகிற அவர் ராஜாவானவராக பிறந்தார். He was born as a king. அது மட்டுமல்ல, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக என்று எழுதியிருக்கிறது. He is the creator. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கும் ராஜாவாக இருக்க விரும்புகிறவர். அது மாத்திரமல்ல, உங்களை என்னை சிருஷ்டித்த தேவன் அவர். He is the creator. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது: ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் மூலமாகத்தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. All that exists were created by him. He is the creator. அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் யார்? அவர் பிறந்திருக்கிறார். இந்த சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், பணிந்து கொள்ள வந்தோம். எப்படி? பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு பணிந்து கொள்ளுகிறார்கள். அந்த பணிந்து கொள்ளுதலிலே ஒரு விதம் இருக்கிறது. அவர் எப்படி பணிந்து கொள்ளலாம்? பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. இட் இஸ் வர்ஷிப் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிருஷ்டி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் சிருஷ்டித்து அற்புதமாய் செயல்படுத்துகிறவர். பிசாசு நன்றாய் அறிந்திருக்கிறான். பணிந்து கொள்ளுதல் கர்த்தருக்கு மாத்திரமே உரியது. ஆனால் அதை நிவர்த்தி செய்யும்படியாய்த்தான் மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறது. பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையில் கொண்டு போய் நிறுத்தி சகல உலகத்தின் ஐஸ்வர்யங்களையும் அதன் மகிமையும் அவருக்கு காண்பித்து, இப்பொழுது என் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளை உனக்கு தருகிறேன் என்று இயேசுவினிடத்திலே பிசாசு சோதிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிசாசு பொல்லாங்கானவன். இயேசு என்ன சொன்னார் அதுக்கு பதில் என்றால், கர்த்தரை ஒருவரை மாத்திரமே பணிந்து கொள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்பாலே போ என்று சொன்னார். You are called to worship only the Lord God. இயேசுவுக்கு மாத்திரம்தான், கர்த்தருக்கு மாத்திரம்தான் நாம் பணிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்தை கவனிக்கும் போது அவர் பணிந்து கொண்டதினால் வந்த ஆசீர்வாதங்கள் அநேகம். அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்கலாம். வேதத்திலே நீங்கள் மத்திய 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கிற போது, அங்கே ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்திலே வந்து பணிந்து கொண்டு என்று எழுதியிருக்கிறது. முதலாவது, அவன் இயேசுவினிடத்தில் எதையும் கேட்கவில்லை. The first thing that the leper did was to worship Jesus. எத்தனை அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். அதன் பிறகுதான் சொல்லுகிறான், தேவனே, ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அவன் பணிந்து கொண்டான். முதலாவது, he humbled himself. ஐயா, இயேசு யார் தெரியுமா? நீங்களும் நானும் பணிந்து கொள்ளப்பட வேண்டியவர். Before you ask something, நீங்கள் எதையாவது கேட்பதற்குன்பதாக, விண்ணப்பிப்பதற்குன்பதாக, அவர்தான் சிருஷ்டி கர்த்தர், அவர்தான் ராஜா. அவரை பணிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய உள்ளம் மகிழ்கிறது. அதன் பிறகு அவன் சொல்லுகிறான், இவர் யார் தெரியுமா? ஒதுக்கி வைக்கப்பட்டவன். இந்த குஷ்டரோகம் என்பது பாவத்தினால் வந்தது என்று அந்த நாட்களிலே முத்திரை போட்டார்கள். லேவியாகும் புத்தகம் சொல்லுகிறது, அப்படி ஒரு குஷ்டரோகி சமுதாயத்தில் வரக்கூடாது, ஜனங்கள் மத்தியிலே வரக்கூடாது, ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய்த்தான் இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இயேசு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவை பார்க்க வருகிற போது அவன் செய்கிற முதல் காரியம் பணிந்து கொண்டு, the unclean leper worshipped Jesus. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனை பார்த்து சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னிக்க, எப்பேற்பட்ட பாவியையும் ஏற்றுக்கொள்ள இயேசு பிறந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் இருதயம் உங்களை குற்றப்படுத்துகிறதா? குற்ற மனசாட்சியோடு இருக்கிறீர்களா? இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவட்டும். இயேசுவிடம் பணிந்து கொண்டு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசு உங்களை பரிசுத்தப்படுத்துவார். The leper was cleaned both inside and outside. உள்ளும் புறம்பும் இயேசு சுத்திகரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சரீரம் ஒரு குழந்தை போல மாறினது. அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை அற்புதம்! அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, ஒரு கானானிய ஸ்திரீ வந்து இயேசுவை பணிந்து கொண்டாள் என்று இருக்கிறது. அதன் பிறகுதான் அவள் தன்னுடைய தேவை சொல்லுகிறார். தன் மகளுக்கு கொடிய பிசாசின் வேதனை, போராட்டம். அந்த குஷ்டரோகிக்கு வியாதி, he had a deadly disease. இப்பொழுது இந்த அம்மாவுக்கு, கானானிய ஸ்திரீ, the woman of Canaan, அவங்க மகளுக்கு it is a devil attack. பிரியமானவர்களே, அவள் பணிந்து கொள்ளுகிறாள், தன்னை தாழ்த்துகிறாள், கர்த்தரை அங்கீகரித்துக் கொள்ளுகிறாள். நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் கர்த்தர், நீங்கள் தான் சிருஷ்டிகர். பணிந்து கொண்ட போது இயேசு அற்புதம் விளங்குகிறது. அந்த மகளை குணமாக்கினார். இன்றைக்கு கூட தன் பிள்ளைகளுக்காக வேதனைப்படுகிற அநேக பெற்றோர்கள் உண்டு.
அங்கலாய்க்கிற பெற்றோர்கள் உண்டு. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியாது, இயேசு செய்ய முடியும். ஆனால் நீங்கள் முதலாவது அவரை பணிந்து கொள்ளுங்கள். எந்த நிலையில் இருந்தாலும் அவரை பணிந்து கொண்டு வாருங்கள். உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த பிசாசு அந்த மகளை விட்டு விலகினது. தேவன் சுகத்தை கட்டளையிட்டார், நல்ல தெளிந்த புத்தியை கட்டளையிட்டார், அந்த வேதனையிலிருந்து விடுதலையாக்கினார். இன்றைக்கு அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் வேதனைக்குள்ளே இருக்கிறார்கள், சங்கடத்தில் இருக்கிறார்கள். சில பேருக்கு மரண எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னும் சீர்படுத்தப்படவில்லை, இன்னும் ஸ்திரப்படுத்தப்படவில்லை. இயேசு அதை அறிவார். இன்றைக்கு கலங்கி நிற்கிற, கண்ணீரோடு பிள்ளைகளுக்காய் நிற்கிற அநேக பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நாளிலே முதலாவது நீங்கள் அவரை பணிந்து கொள்ளுங்கள். உங்கள் மகளுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு சம்பவம் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு குருடன் அவரை பணிந்து கொண்டான். கவனிக்க வேண்டும். முதலாவது, இட் வாஸ் an unclean leper, அசுத்தமான ஒரு குஷ்டரோகி. இரண்டாவது, தகுதியற்ற ஒரு கானானிய ஸ்திரீ, an undeserved woman. மூன்றாவது, it was an unnoticed beggar, யாரும் கண்டு கொள்ளாத ஒரு குருடன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா? இயேசு அந்த குருடனை பணிந்து கொள்ளும்படி அவனை சுகமாக்கினார். அவன் குருட்டாட்டம் நீங்கினது, இருளான உடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறினது. The disease was gone, the devil was delivered. God delivered her from the devil and the darkness disappeared. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வார். இருளான காரியங்களை மாற்றுவார். அவரை பணிந்து கொள்ளுவோம். நாம் இப்பொழுது ஒரு ஜெபம் செய்யலாம். அவரை பணிந்து கொண்டு செய்வோம். அவரை அங்கீகரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை ஏற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய இருதயங்களை திறப்போம். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வரட்டும், உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு வரட்டும். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சீக்கிரமாய் திரும்ப வருகிறார். Not only the first coming, there is a second coming of Jesus. அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். Be prudent to know the hour of his coming and be prepared to be blameless when he is coming. அவர் வருகிற அந்த நேரத்தை அறிந்து கொள்ள ஞானம் உள்ளவர்களாக இருப்போம். அவரை சந்திக்க கரை திரை இல்லாத ஒரு வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய பிறப்பை நினைத்து மகிழுகிற ஒவ்வொரு இருதயத்தையும் பாரும். உம்மை பணிந்து கொள்ளுகிற போது, இப்பொழுது நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். குனிந்து பணிந்து முழங்கால் படியிட்டு என்று வேதம் சொல்லுகிறதே. சிருஷ்டி கர்த்தராகி நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே தேவைகளை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அது சரீர வேதனையாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குருட்டாட்டமாக இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் உடைய வெளிச்சத்தை கட்டளையிடுங்கப்பா. நீர் பிறக்கிற போது ஒரு நட்சத்திரம் வெளிச்சம் கொடுத்து வழிகாட்டினது போல தகப்பனே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு வெளிச்சம் உதிக்கும்படி செய்கிற தேவன். ஆசீர்வதி. உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். அற்புதங்களை காண செய்யும். உம்முடைய மகிமை விளங்கட்டும். உம்மை இன்னும் பணிந்து கொள்ள அவர்களுக்கு உணர்வை தாரும். இன்றைக்கே அற்புதம் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவங்க இழந்த மகிழ்ச்சி, சமாதானம் திரும்ப கிடைக்கட்டும். கர்த்தருடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையாக மாறட்டும். அந்த குடும்பத்திலே சந்தோஷம், மகிழ்ச்சி, விடுதலை, சௌக்கியம், ஜீவன், ரட்சிப்பு, வெளிச்சம், மீட்பு விளங்கட்டும். ஐஸ்வர்யத்தை தங்க பண்ணுங்க. தங்கள் இருதயத்தை உமக்கு பணிந்து கொண்டு தரட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா சங்கடங்கள், சச்சரவுகள் நீங்கட்டும் என்று சொல்லுகிறேன். பிசாசின் கிரைகள் அழிக்கப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அணைத்து கொள்ள அவங்க வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்க செய்யும். பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். இயேசு ரட்சகர் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.